இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு ரொம்ப குளுமையான தக்காளியை வச்சு செய்யக்கூடிய தக்காளி ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க. கம்மியான புளி அதிக தக்காளி போட்டு செய்கிறது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரசத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரசப்பொடி அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா சேர்த்துக்கோங்க. ரசத்தில் வெந்தயமான்னு கேட்கலாம், சேர்த்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நிறத்துக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் குறைப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி அரைச்சிருக்கணும், ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது. இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி செய்ய போகிற ரசத்துக்குன்னு பார்த்திங்கன்னா 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு மீடியம் சைஸில் எடுத்துருக்குறேங்க. நல்லா கழுவிட்டு இதில் அந்த கட்டி பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் நறுக்கி எடுத்துட்டு மற்றதெல்லாம் சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ரசம் குறைஞ்சது 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது, அதனால் கையில் தான் மசிக்க போகிறோம். மசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொடி உப்பு அப்படின்னா கொஞ்சம் குறைவா சேர்த்துக்கோங்க. இவ்வளோ சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கரிச்சு போயிடும். இப்போ கையாலேயே நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி பண்ணுறப்ப தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா புளி சேர்க்க போகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி புளி அதிகமாக சேர்க்கல, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை மட்டும் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதில் தக்காளியோட புளிப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கணும், புளியோட புளிப்பு கம்மியாக தான் இருக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக மல்லித்தலை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தண்டு பகுதியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் போட்டு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கசக்கி விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். மொத்தமாக இந்த ரசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்கன்னா 5 கப்பு ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இந்த கரைச்ச தண்ணியோடு சேர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் அளவுக்கு உங்களுக்கு ரசம் கிடைக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு புளிப்பு இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு, ஏதாவது குறைவாக இருந்தால் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அதனால் இன்னொரு 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். டேபிள் சால்ட் அப்படின்னா மொத்தமாகவே 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கல் உப்பு அப்படின்னா 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் அப்படின்னா தாளிக்கிறப்ப போட்டு பொரிய விடுங்க, இதிலேயே போட்டிங்கன்னா கரையாது. இப்போ அவ்வளோதான், ரசத்துக்கு தேவையான கலவை கலந்து வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையுமே தாளிச்சிட்டு மற்ற சாமான்கள் எப்போ சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ரசம் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற கடுகு பாதி பொரிஞ்சத உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விடுங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2லேருந்து 3 வரமிளகாயிலேருந்து விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் மிளகாயை மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த வாசனை நல்லாயிருக்கும். விதையோடு போட்டிங்கன்னா காரமாயிடும். கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ரசப்பொடியை போட்டுக்கோங்க. அடுப்பு தீயை சிம்மில் வச்சு இந்த ரசப்பொடியை லைட்டாக கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் பொரிய விடுங்க. பொரிஞ்ச உடனேயே இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, ரசத்துக்கு தேவையான கலவையை அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரம் நிறக்க இருக்குங்க. நீங்கள் கேட்கலாம், எதுக்கு இவ்வளோ நிறக்க பாத்திரத்தில் செய்யலான்ட்டு. பாத்திரத்தை மாற்றிருக்கலாம், வீடியோ கண்டினியூட்டியாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் மாற்றலைங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரத்துலேயே நீங்கள் ரசம் பண்ணிக்கோங்க. இதுலேயே இடித்த பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டை மேலே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்குறேன். பூண்டு வேணாம்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம தாளிக்கிறப்ப கொஞ்சம் நேரம் வதக்கிட்டும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு நுர கட்டி வர அளவுக்கு இதை கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது.
இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் அடுத்ததாக கொஞ்சமாக வெல்லம் இது சேர்க்கறதுனால இனிக்காது, அதில் இருக்கிற காரம் புளிப்பு எல்லாம் பேலன்ஸ் பண்ணி காட்டும். இந்த நெய் அதே மாதிரி வெல்லம் ரெண்டுமே முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, போடுறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த நுர கட்டி சைடில் வர ஆரம்பிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயன் பாத்திரம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவும் சூட்டில் கொஞ்ச நேரம் கொதிக்க ஆரம்பிக்கும். எப்படி மண் பாத்திரமெல்லாம் சூடாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி. அதனால் இந்த மாதிரி ஓரம் போல் நுர கட்டி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. மற்றனா ஒரு கொதி வரப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ரசம் வந்து உள்ளே வந்து நுரைச்சி இந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு. போதும். இதுக்கு மேலே கொதிக்க வச்சோம்னா ரசத்தோட டேஸ்ட் நல்லா இருக்காது. ரசம் கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப குழகுழப்பாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். முக்கியமாக இந்த ரசத்தை உடனே சாப்பிட்றத விட இதை மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அந்த ரசத்தில் தக்காளிலாம் நல்லா ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த தக்காளி ரசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.